ஓம் சாந்தி. 30/5/2026 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் வெற்றிகரமாக பயன்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஏனென்றால் மரணம் தலைமீது இருக்கின்றது. கேள்வி: ஞானத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு தாரணை ஏன் ஏற்படுவது இல்லை? பதில்: ஏனென்றால் ஞான சிந்தனை விசார் சாகர் மந்தனம் செய்வது இல்லை. புத்தியின் தொடர்பு தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களில் மாட்டி இருக்கின்றது. புத்தியிலிருந்து மோகத்தை விட்டால்தான் தாரணை ஏற்படும். மோகம் என்பது அப்படிப்பட்டது, மனிதர்களை குரங்கு போல ஆக்கிவிடுகின்றது. எனவே பாபா குழந்தைகளுக்கு முதல் உறுதிமொழியை நினைவுபடுத்துகின்றார். தேகம், தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். பாடல்: கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவராக விளங்குகின்றார். ஓம் சாந்தி. பாபா சிவ தந்தை வந்து ஞானத்தை புரிய வைக்கின்றார். கெட்டு போனவைகளை சீர்திருத்தக்கூடியவர் என்று எல்லையற்ற தந்தைக்குதான் கூறப்படுகின்றது. உலகத்துல மைனரா இருக்கும் பொழுது, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஏதாவது தவறு செஞ்சாக்கா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடையாது. அதுக்கு பதிலாக சீர்திருத்த பள்ளியில சேர்த்துருவாங்க. அதுல அவங்களுக்கு பாடங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அது ஸ்கூல் மாதிரி நடக்கும். வெளியிலலாம் விட மாட்டாங்க. ஜெயில் மாதிரி தான் இருக்கும், பாதி ஜெயில் மாதிரி இருக்கும். ஆனா அது சீர்திருத்த பள்ளின்னு பேரு. ஸ்கூல் நடத்துவாங்க, அதுல சேர்த்துருவாங்க. மைனர்லாம் இருந்து கொலை அந்த மாதிரி என்ன தப்பு செஞ்சாலும் சரி. அது மாதிரி சிவபாபா நம்மளை சீர்திருத்த பள்ளியில சேர்த்து இருக்கிறாரு. நாம இந்த 2 யுகத்துல என்ன பண்ணோம், எவ்வளவு பெண்டிங் லிஸ்ட் இருக்குன்னு எதுவுமே தெரியாது. நம்ம தேவதைகளை கம்பாரிசன் பண்ணும் பொழுது நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள் நம்ம கொண்டுட்டு வரணும். சில விஷயங்களை நம்ம விடணும். எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதற்காக சீர்திருத்த பள்ளி பாபா நடத்துறாரு. நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து கெட்டதை செய்யாம இருந்து நல்லதை மட்டும் செய்ய வைக்கிறாரு. விகர்மத்தை தடுத்து சுகர்மா செய்வது எப்படி என்று இந்த சீர்திருத்த பள்ளியில பாபா சொல்லி கொடுக்கிறாரு. சுகர்மா அப்படின்னா ஆத்மா என புரிந்து கொண்டு சிவ நினைவில் இருந்து நம்ம எது செஞ்சாலும் அது சுகர்மா. அப்ப நம்மளை சீர்திருத்துறாரு. இதன் மூலமாக நாம மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைய முடியும். கிருஷ்ணர் அழுக்கானவர்களை சீர்திருத்த முடியாது. ஏன்னா சீர்திருத்த பள்ளி நடத்துற அளவுக்கு அங்க யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. சத்தியுகத்துல எல்லா தேவதைகளுமே நல்லவங்களா இருப்பாங்க. அதனால இந்த சீர்திருத்த பள்ளி சிவ தந்தை தான் நடத்துறாரு. அதனால கீதையினுடைய பகவான் கிருஷ்ணான்னு சொல்ல முடியாத. ஏன்னா கீதை மனிதர்களை சீர்திருத்தக்கூடிய ஒரு முக்கியமான சாஸ்திரமாகும். சத்தியத்துல இருக்கிற எல்லாருமே தேவதைகள் தான். அவங்கள ஏன் சீர்திருத்தணும்? எல்லாருமே நல்லவங்க தான். அப்ப கெட்டவங்கள நல்லவங்கள ஆக்கணும்னா இங்க தானே வந்திருக்கணும். அதனால இந்த கீதை ஞானம் காட் சிவாவால சங்கம யுகத்தில் சொல்லித்தரப்படுகின்றது. இதை கேட்டு வந்தவங்க தான் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைவார்கள். தேவதைகள் எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. சிவபாபா படைப்பவர், கிருஷ்ணா படைப்பு. கிருஷ்ணா அப்படின்றது தேவதைகளோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். சிவ தந்தை 33 கோடி தேவதைகளை படைக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் கிரேடு ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை தரக்கூடியவர். ஸ்வர்க்கத்தை படைப்பவராகத்தான் இருக்க முடியும். இதுதான் பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய தவறாகும். நம்மளுக்கு தெரியாம செஞ்சிட்டோம், பாபா மன்னிச்சிடுங்க.
ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல முடியாத ஆஸ்தி சிவ தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது. அதுவும் பாரத நாட்டிற்கு தான் கிடைக்கின்றது. பாரதத்தில்தான் ஒரு காலத்துல, அதாவது சத்தியுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசனாகவும் ஸ்ரீ ராதா இளவரசியாகவும் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய மகிமை தனிப்பட்டது. இருந்தாலும் சிவ தந்தையோட மகிமை எல்லைக்கு அப்பாற்பட்டது. மனிதனை தேவதையா மாத்துறது எவ்வளவு பெரிய டஃப்பான வேலை. இந்த சீர்திருத்தம் கடவுள் செய்யறாரு. ரொம்ப அனைத்து புகழும் சிவ தந்தைக்கே. ஸ்ரீ கிருஷ்ணரோ உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ தந்தையின் முதல் படைப்பாகும். விஸ்வத்திற்கு எஜமானராக சூரிய வம்சத்தின் உயர்ந்த தேவதா வம்சம் என்று அழைக்கப்படுகின்றது. சூரிய நாராயணன் என்று சொல்லப்படுகின்றது. ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்றோம். ஆனா சாஸ்திரத்துல ராமர் ரகுவம்சம்னு சொல்லிட்டோம். நாம தான் கிருஷ்ணரை துவாபரத்துல கொண்டுட்டு போயிட்டோம்ல. விஷயம் வேற. சூரிய நாராயணன் அப்படின்றது சூரிய வம்சத்தை சார்ந்தவர். சின்ன வயசுல கிருஷ்ணா, பெருசானதுக்கு அப்புறம் நாராயண். சந்திர வம்சத்துல ராம். கீதை தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் தர்ம சாஸ்திரமாகும். சத்தியுகத்துல யாருமே ஞானம் சொல்வது இல்லை. சங்கம யுகத்துலதான் சிவபாபா 2 யுகத்துக்கு தேவையான முழு ஞானத்தையும் தற்பொழுது அளிக்கின்றார். சித்திரங்களில் முதலில் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். இருவருடைய சித்திரத்தையும் வைத்து புரிய வைக்க வேண்டும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனோட மகிமை மற்றும் சிவ தந்தையினுடைய மகிமை, 2 பேருமே மகிமைக்குரியவர் தான். ஒருத்தரோட ரோல் வேற வேற. அதை புரிய வைங்க. சிவ தந்தை தான் கீதையினுடைய பகவான் ஆவார். அந்த கீதையின் மூலமா உருவாக்கப்பட்ட கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்ரீ கிருஷ்ணா. காட் சிவா கிரியேட்டர். அஜன்மா, மறுபிறவி எடுக்க மாட்டாரு. அஷரீரி, அஜன்மா. நான் அசரீரியா இருக்கேன், நான் அஜன்மாவா இருக்கேன் அப்படின்ட்டு கிருஷ்ணா சொல்லுவாரு. ஆனா கிருஷ்ணர் பிறந்திருக்காரு தானே. இது கீதையில இருக்கு. அப்ப கீதை சொன்னவர் யாரு? நீங்களே முடிவு பண்ணுங்க. கிருஷ்ணர் கீதை சொல்லியிருக்க முடியாத, கீதையை கேட்டு மனித நிலையிலிருந்து தேவதையான முதல் தேவதா ஸ்ரீ கிருஷ்ணா. அவர் கிரியேஷன். சிவ தந்தை தான் வைரத்திற்கு சமமாக நம்மை மாற்றுகின்றார். இது உங்களுக்கு நல்லா தெரியும். வைரத்திற்கு சமம், சோழிக்கு சமம் என்ற புகழ் இருக்கின்றது. என்னை நினைவு செய்யுங்கள் என்பது சிவ தந்தையினுடைய கட்டளையாகும். குழந்தைகளின் புத்தியில் இவை இருக்கின்றன. சிவ தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணா எல்லைக்குட்பட்ட எஜமானன். விஸ்வத்திற்கு ராஜா ஆகின்றார். சிவபாபா ராஜா ஆவது கிடையாது. கீதைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிமை இருக்கின்றது. கீதையினாலதான் மனிதர்கள் தெய்வதையா மாறுறாங்க. அதனால மிகப்பெரிய மகிமை இருக்கின்றது. அதன் கூடவே பாரதத்திற்கும் மகிமை உள்ளது. பாரதம் அனைத்து தர்மத்தினருக்கும் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். கிருஷ்ணருடைய பெயரை போட்டதால அனைத்து மகிமைகளும் இல்லாமல் போய்விட்டது. இதன் காரணத்தினாலதான் பாரதம் சோழிக்கு சமமாக ஆகிவிட்டது. எல்லாமே நாடகத்தின்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. சிவ் பாபா மிக நல்ல முறையில் ஞானத்தை புரிய வைக்கின்றார். நாளுக்கு நாள் ஆழமான ரகசியங்களை புரிய வைக்கின்றார். அதனால பழைய சித்திரங்களை மாற்றி புதியதாக தயார் செய்ய வேண்டியுள்ளது. இது கடைசி வரையில் நடந்து கொண்டேதான் இருக்கும்.
சிவபாபா நமக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது குழந்தைகளின் புத்தியில் நல்ல முறையில் இருக்க வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மம் வினாசமாகிவிடும். கிருஷ்ணரை நினைவு செய்வதால் விகர்மம் வினாசம் ஆகாத. அந்த கீதையில சொல்லப்பட்டிருக்கு, சர்வ தர்மானி பரித்யஜ மாமேகம் சரணம் விருஜ. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் புத்தியின் மூலமாக துறந்து யார் ஒருவன் என்னிடம் சரணாகதி ஆகின்றானோ அவனை அனைத்து விதமான பாவ தலைகளிலிருந்து விடுவிப்பேன் அப்படின்னு இருக்கு. ஆனா கிருஷ்ணரே தேகதாரி தானே. அது ஆக்சுவலா யார் சொல்றாங்கன்னா காட் சிவா சொல்றாரு. யார் தேகம் மற்றும் தேகத்தோட தர்மம், இந்த காஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ், நேஷனாலிட்டி, ஜெண்டரு, இது எல்லாத்தையுமே புத்தியின் மூலமாக தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து மனசுல இருக்கிற எல்லா குப்பைகளையும் கடவுளுக்கு முன்னாடி சரண்டர் பண்ணி யாரு சிவார்ப்பணம் பண்றாங்களோ அப்படிப்பட்டவங்கள சிவன், சிவ தந்தை அனைத்து பாவங்களிலிருந்தும் அவசியம் விடுவிப்பார். கிருஷ்ணரை நினைவு செய்யறதுனால விக்ரமம் விநாசம் ஆகாத. பாப்ப கட்டேஸ்வரன் ஈஸ்வரன் மட்டும்தான். அவரை நினைச்சாதான் விக்ரமம் விநாசம் ஆகும். அவர் கிருஷ்ணா சர்வ சக்திமான் அல்ல, ஆனா சிவ தந்தை சர்வ சக்திமான் ஆவார். ஆல்மைட்டி அத்தாரிட்டி காட் சிவா தான். அவர் தான் நமக்கு ஆஸ்தியையும் அளிக்கின்றார். மனிதர்கள் கிருஷ்ணரை தான் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். கிருஷ்ணரை சொன்னதாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கின்றார்? தேகம் மற்றும் தேகம் மற்றும் தேகத்தோட தர்மங்களை துறந்து மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். அது சிவபாபா தான் சொல்றாரு. ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்யணும் இல்லையா? கிருஷ்ணர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை கிடையாத. நம்ம எல்லோரின் தந்தை இறைவன் சொல்றோம்ல, எல்லோரின்னா உலகத்திற்கே தந்தை. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நாம் அனைவரும் ஆத்மா எனும் குலத்தை சார்ந்தவர்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை தேவன் காட் சிவா ஒருத்தர் தான் கடவுள், ஒளியானவர். கிருஷ்ணருக்கு உடல் இருக்கு, ஆனா காட் சிவாவுக்கு உடல் கிடையாது. இவை அனைத்தையும் ஞான சிந்தனை செய்து புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். சிலர் மோகத்தில் மாட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் தாரணை செய்ய முடியவில்லை. மற்ற தொடர்பை புத்தியின் மூலமாக நீக்கி என்னுடைய பாபா உன்னுடைய தொடர்பிலேயே நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க தான் பாபா வர்றதுக்கு முன்னாடி சொன்னீங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை, எனக்கு யாருமே இல்லை பாபா, நீ மட்டும்தான் கடவுளே அப்படின்னு சொன்னீங்க. பக்தியில ஞாபகம் இருக்கா? உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. உன்னுடைய தொடர்புல தான் இருப்பேன்லாம் சொன்னீங்க. உன் ஒருவனை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் மோகம் என்பது அப்படிப்பட்ட பொருளா இருக்கு, அவங்க குரங்க போல ஆக்கி விடுகின்றது. இந்த குரங்கு இறந்து போன அந்த குட்டி இருக்குல்ல, குரங்கு குட்டி செத்து போச்சுன்னா கூட அது வயிற்றுலேயே அணைச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்குமா. அது செத்து போன அதுல சிதைய ஆரம்பிக்கும் தானே அந்த குட்டி குரங்கு. அது எலும்பு தோலுமா இருந்தா கூட அது பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்குமா. அதுகிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்க முடியாதான், அவ்வளோ அட்டாச்மெண்ட். அந்த மாதிரி சிலர் இறந்து போனவங்களை நினைச்சு நினைச்சு இன்னும் கூட அழுதுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. இறந்து போயிட்டாங்க. பாபா உயிரோட இருக்கிறவங்களே நினைக்காதீங்கன்றாரு. நாம யாரை நம்பி நான் பிறக்கல, அதே மாதிரி நம்மளை நம்பி யாரும் இல்லை. அவங்க எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க. இந்த வேஷம் கழிச்சிட்டா அடுத்த வேஷம் கடவுள் நல்ல இடத்துல கொடுப்பாரு. நல்ல இடத்துல கொடுன்னு வேணா யோகா பண்ணுங்க. அது அழுக அழுக என்ன ஆகும்னா உங்க வைப்ரேஷன் அந்த ஆத்மாவை போய் ரீச் ஆகும்.
அப்ப அவங்க வந்து புதுசா கர்ப்பத்துல இருக்கலாம், இல்ல வெளியில வந்திருக்கலாம். அந்த சின்ன குழந்தையா இருக்கலாம். அது விடாம அழுதுட்டு இருக்கும். ஏன் அழுகுது? காரணமே இருக்காது. காரணம் என்ன? அவங்க போன பிறவியில எல்லாரும் இன்னும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அதனால இறந்து போனவங்கள விடுங்க. அவங்க வந்து சாகல. அந்த ஆத்மா இன்னொரு வேஷத்துல இருக்கு. முடிஞ்சா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுங்க. எங்க இருந்தாலும் சாந்தமா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அந்த குழந்தைய வாழ்த்துங்க. எங்க இருந்தாலும் சரி. அது நீங்க உட்கார்ந்து அழுகக்கூடாது. யாருமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இந்த தேகம் கூட நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அதனால எல்லாரும் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கங்க நல்லா இருக்கட்டும். சுப பாவனை வைங்க. நம்மளுக்கு தெரியாது அவங்க எங்க அமெரிக்கால பொறந்திருக்கலாம், ரஷ்யால பொறந்திருக்கலாம், பாரத நாட்டிலயும் பொறந்திருக்கலாம். யாருக்கு கணக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா உயிரோட தான் இருக்கிறாங்க, வேற வேஷத்துல. நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க. இதுதான் நாம செய்ய வேண்டியது. அதுக்கு பாபாட்ட யோகா பண்ணலாம். சரிங்களா? மரணம் என்பது கண் எதிரிலேயே இருக்கின்றது. இப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இந்த உடம்புல இருந்து எப்போ வேணாலும் வெளியில வரலாம். அதுக்கு முன்பாக ஆத்மாவை என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணிக்கணும். மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றது என்பதை பணக்காரர்களுக்கும் புரிய வைக்கப்படுகின்றது. அனைத்தையும் உங்களுடைய ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுத்துங்க. என்ன எடுத்துட்டு போறோம்? பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு சொன்னாரு, "காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே" அப்படின்னு சொன்னாரு. நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊசியில ஒரு ஸ்டிச்சிங் போட முடியாது. ஏன்னா காது அறுந்து போச்சு. நூலு வந்து வெளியில வந்துரும். நூலு கோக்க முடியாது ஊசியில. அப்படிப்பட்ட ஊசி யூஸ்லெஸ் தான். அத கூட நம்ம செத்துட்டா எடுத்துட்டு போ முடியாது. அப்ப என்ன எடுத்துட்டு போறோம்? அதனால உங்க தேவைகளுக்கு நீங்க வச்சுக்கோங்க. உங்க குழந்தைகள பார்த்துப்பீங்களே, அத மாரி கொஞ்சம் எக்கியத்தையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கவனிச்சுக்கோங்க. உங்களால என்ன முடியுமோ பார்த்துக்கோங்க. ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுத்துங்க. இங்க இருக்கும் பொழுதே எதிர்காலத்திற்கும் சேர்த்து சேமியுங்கள். ஆனால் குரங்கை போல மாட்டிக்கொண்டு சில பேரு விடுறதே இல்ல. என்னவெல்லாம் தேகம் தேக சகிதமானது உள்ளனவோ அவற்றிலிருந்து புத்தியை அகற்றி விடுங்கள். எல்லாருமே சிவபாபாவோட குழந்தைங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள நல்லா வைக்காததும் சிவபாபா கையில இருக்கு. யாரும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. சரிங்களா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருமே சகோதரர்கள். அந்த டிட்டாச்டா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அந்த எந்த ஆத்மா வந்து சரீரம் விட்டுடுச்சோ, அத நினைச்சு கவலைப்படாதீங்க. அது ரிலேஷனா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். நீங்க வந்து இருந்த இடத்துல இருந்து மெடிடேஷன் பண்ணுங்க. பாபா பார்த்துப்பாரு. உலக நாடகமே அவர் கையில தான் இயங்குது. அவரு சொல்லுவாரு எல்லாமே ட்ராமாக்கு உட்பட்டு இயங்குதுன்னு. அவங்க எங்க பொறக்கணுன்றது அவர் கையில இருக்கு. நல்ல இடத்துல பொறக்கணும்னு யோகா பண்ணுங்க. மத்தபடி ஃபீலிங்ஸ்ல வர வேணாம், அழுக வேணாம். பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடங்க. இந்த செல்வம், குழந்தைங்க, பொருள் எல்லாமே ஈஸ்வரன் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய செல்வம், பொருள் எல்லாமே ஒரு நாள் வந்து அழியப் போகின்றது அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றாரு. ஃபைனல் விநாசத்துல விட்டுட்டு தானே போணும். வேஷத்தை மாத்தினாலே எப்போ வேஷத்தை மாத்திட்டோமோ அப்புறம் எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. ஆ? சிலர் செல்வம் மண்ணோட மண்ணா போயிடும் அந்த லாஸ்ட் சீன்ல. சிலது வந்து அந்த பூமி ஸ்ட்ரைட் ஆகும்போது என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள போயிடும்ல. சிலர் வந்து அது திருடர்கள் வந்து திருடிக்கிறாங்க. இப்ப கூட விமானம் விழுந்துச்சு, நெருப்பு பிடிச்சது அப்படின்னா, அங்க இருக்கிறவங்கள காப்பாத்தணும்னு நெறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கும்? ஏதாவது கோல்டு கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமான்னு போகிறவங்களும் இருக்காங்க. அதான் பரவால்ல. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் காப்பாத்த முடியாது. ரோடு ஆக்சிடென்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஈஸியா அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். முடிஞ்சா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனா,
அவங்க சில பேர் செல்ஃபோன் எடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற வாட்சு, ஃபோனு என்னென்ன ஒருவேளை செயின் போட்டிருந்தாங்கன்னா, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது. உயிர காப்பாத்துறோன்ற எண்ணம் வரல. அவங்ககிட்டருந்து என்ன அபகரிக்க முடியும்? கலியுகம் நடக்குதுல்ல. அப்படி செய்றாங்க. குழந்தைகளே, தேகதாரிகளிடமிருந்து மோகத்தை அகற்றி விடுங்கள். மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். தேக அபிமானம்தான் நம்பர் 1 எதிரியாகும். தேவதைகள் ஆத்ம அபிமானியாக இருப்பார்கள். பாடி கான்ஷியஸ் தேவதைகளுக்கு கிடையாது. அதனால தான் பாபா படிச்சு படிச்சு சொல்றாரு, அடுத்து சத்தியுகத்துக்கு வரணும்னா, இந்த உடல் என்ற உணர்வை புத்தியின் மூலமாக தியாகம் பண்ணிடுங்க. தேக அபிமானம் வருவதால் தான் விகாரத்துல மாட்டிக்கொள்கின்றோம். இப்பொழுது ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். இப்போ போன சண்டே முரளியில பாபா சொன்னாரு, ஹோலி முரளி. அதுல சொன்னாரு, அபிமானம் மற்றும் அவமானம். இது ஒன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுமே ஆத்மாவுக்கு நல்லது கிடையாது. தன்னை ரொம்ப ஹையஸ்ட்டு, மற்றவங்களாம் லோயஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. அதுக்கு பதிலாக ஸ்வமானில் இருங்க அப்படின்னு பாபா சொன்னார். சண்டே முரளியில் சொன்னார். அதனால இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால தன்னோட மனசை தானே உடைச்சிக்கிறாங்க. சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால மற்றவங்க மனசை, எதிரில் வரவங்க மனசெல்லாம் உடைக்கிறாங்க. ரெண்டுமே துக்கம் கொடுக்கறது. மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் துக்கம்தான், தன்னைத்தானே வருத்திக்கிட்டாலும் துக்கம்தான். ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, யோகா அக்னியில் எரிச்சிடுங்க. ஸ்வமானில் இருங்க. அந்த ஸ்வமான் தான் நான் ஒரு ஆத்மா. ஆத்மா அப்படின்ற சுய மரியாதையில நாம இருக்கிறது தவறு கிடையாது. அபிமான் அவமான் அது ரெண்டும் தவறு. அப்ப யாரு ஸ்வமான்ல இருக்கிறாங்களோ அவங்க சதா குஷியோட இருப்பாங்க. அதுதான் பாபா கொடுக்குற கிஃப்ட். மலர்ந்த முகத்தோட ஆன்மீக ரோஜா மலரோட இருங்க அப்படின்னு சொன்னாரு. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறோம். இன்னைக்கும் பாபா அதுதான் சாக்கார முரளியில சொல்றாரு. ஆத்மா அபிமானியா இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. இந்த விஷயங்கள் உலகத்துல எந்த மனிதர்களுக்கும் தெரியாத. உண்மையிலே ஆத்மா உணர்வுல இருந்தா நம்ம சைலண்டா இருப்போம், எல்லார்கிட்டையும் அன்பா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். பரமாத்மாவை யாருமே தெரிஞ்சுக்கல. ஆத்மானே முதல்ல நான் ஒரு ஆத்மானே சுய நினைவே இல்லை, அப்புறம் பரமாத்மாவுடைய நினைவு எப்படி வரும்? ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல சுய நினைவு போயிடுச்சு. அப்ப அவங்கள பாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் நிக்கிறாங்க. அவங்க 3வது மனுஷங்களை மாதிரி தான் பேரண்ட்ஸை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க யாருன்றதே ஞாபகம் இல்லையே. தலையில் அடிபட்டதுனால மறந்துடுச்சு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, மறந்ததை ஞாபகப்படுத்துறது தான் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட். இப்போ நாம கூட அப்படிதான். அபஸ்மரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுர். அது என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்ல தெய்வதையா இருந்தோன்றது கனவுல கூட ஞாபகத்துல கிடையாது. அந்த அளவுக்கு மறந்துட்டோம். அபஸ்மரன் அப்படின்றது, ஸ்மரன்னா நினைவு, அபஸ்மரன்னா மறதி. இப்ப இந்த நடராஜர் சிதம்பரத்துல பார்த்திருப்பீங்க. கீழே ஒரு சின்ன அசுரன் படுத்துட்டு இருப்பாரு. ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும், சின்ன சைஸ்ல. அது அசுரு. அதுதான் அபஸ்மரன். தமிழ்ல முயலகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஹிந்தி பேரோட அர்த்தம் மறதி. சத்தியுகத்துல இருந்து கலியுகம் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டோம். சரிங்களா? ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, சுய நினைவு இல்லாதனால அப்பா அம்மா ஞாபகம் இல்லை, வீடு எங்க இருக்கு ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டோம். அந்த அபஸ்மரனை காலில் மிதிச்சுட்டு நடராஜர் ஞான நடனம் புரிஞ்சு ஞானத்தை புரிய வைக்கிறாரு. இப்ப நம்மளுக்கு சுய நினைவு வருது, நான் ஆத்மான்ற ஞாபகம் வருது, உடனே வீடு ஞாபகம் வருது, நம்ம தாய் தந்தையோட ஞாபகம் வருது, நான் எப்படி இருந்தேன் சத்தியுகத்துல, எல்லாமே இப்ப ஞாபகம் வருது. சங்கமயம் மட்டும்தான். திரும்பவும் அதனாலதான் அபஸ்மரனை கொலை செய்யல. ஏன்னா அவனுக்கு சாவு கிடையாதான்.
அதாவது 4 யுகத்துல மறதி தான் இருக்கும். 5வது யுகத்துல தான் அவரு வந்து என்ன பண்றாரு, அந்த மறதிய மிதிச்சுக்கிறாரு கால்ல. ஞாபகப்படுத்துறாரு ஞாபகப்படுத்துறாரு. ஒரு ஒரு பாயிண்ட்டா சொல்லி ஏதாவதுல ஒண்ணுல டச் ஆகுதா அந்த குழந்தைங்களுக்கு? அது ஞாபகப்படுத்துறாரு. மனுஷங்களுக்கு வந்து நான் யாருன்னே தெரியல. அப்ப கடவுள் யாருன்னு எப்படி தெரியும்? ஆத்மா எத்தனை பிறவி எடுத்தது? எப்படி பாகத்தை நடிக்கின்றது? எதுவுமே தெரியாத. எனவே அனாதைகளா இருக்கிறாங்க. ஆதரவற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மா ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமாகி விடுகின்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஆத்மா அழிவற்றது. ஆத்மால தான் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி உள்ளது. ஆத்மா நட்சத்திரம் போன்றது என்று சொல்கின்றார்கள். ஆனாலும் புரிந்து கொள்வது இல்லை. ஆத்மாவையே பரமாத்மா என்று கூறுகின்றார்கள். பாபாவை முற்றிலும் தெரிந்து கொள்ளவில்லை. இரு புருவங்களுக்கு மத்தியில் பிருக்குட்டியின் நடுவுல அப்படின்னு ஹிந்தியில வந்து பிருக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்றியில 2 புருவங்களுக்கு மத்தியில ஜொலிக்கக்கூடிய அதிசய நட்சத்திரம் தான் இந்த ஆத்மா. பரமாத்மாவை பற்றி எதுவுமே தெரியாது யாருக்கும். ஆனா ஆக்யா சக்கரம்னு சொல்லுவாங்க நெற்றியில. அங்க உயிர் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அதுல 84 விஷயம் ரெக்கார்டிங் இருக்கு. இதெல்லாம் தெரியாது. ஆகாஷிக் ரெக்கார்டிங்னு சில பேர் இப்போ சொல்றாங்க. எல்லாமே பதிவு ஆக்கப்பட்டிருக்கு. ஆகாயத்துல பதிவேடு இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆகாயத்துல இல்லைங்க. நம்ம ஆழ் மனசுல இருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல 84 பர்த் என்ன ரோல் பிளே பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்குள்ள இருக்கு. அவரை பரமாத்மா என்று நாம் சொல்றோம். அவரை பத்தி யாரும் எதுவும் சொல்றது இல்லை. தெரியாதுல்ல. நம்ம யாரையும் குறை சொல்லல. தெரியாத. கடவுள் வந்து பரந்தாமத்துல தான் இருக்காரு. அவருக்கு பொன்னம்பலத்தவான்னு பேரு. பொன் பிளஸ் அம்பலம். பொண்ணு வந்து ஒரிஜினல் கோல்ட வந்து செம்பு நிறமா இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த இடம். அங்கதான் பரமாத்மா சிவன் இருக்காரு. இதெல்லாம் சொல்றாங்க. பொன்னம்பலத்தவன் பேர்ல வச்சிருக்காங்க. பொன்னம்பலம் அப்படின்லாம். ஆனா எக்ஸாக்டா சொல்றதுக்கு தைரியமா இவருதான் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே தெரியல. நிறைய குழப்பங்கள் இருக்கு. கடவுள் தான் வந்து அதெல்லாம் தெளிவுபடுத்துறாரு. அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவபாபா சொல்றாரு, நீயும் புள்ளி நானும் புள்ளி, அவ்வளவுதான். ஒரே வீட்டுல வசிச்சவங்க தான். மறுபிறவியில மட்டும் கடவுள் வர்றது கிடையாது. ஆத்மா மறுபிறவி எடுக்கின்றது. ஞான கடல், ஆனந்த கடல், தூய்மையின் கடல் என்று பரமாத்மாவை தான் சொல்கின்றோம். தேவதைகளுக்கு இந்த ஆஸ்திகளை கொடுத்தது யாரு? யாரு? பாபா தான். சர்வகுண சம்பன்ன 16 கலைகள் சம்பூர்ணமாக அஹிம்சா பரமோதரம் தேவி தேவதா தர்மம் தான். 16 கலைகள் நிறைஞ்சு இருந்தாங்க. சம்பூர்ண நிர்விகாரியா இருந்தாங்க. எந்த விகாரமும் சத்தியுகத்துல கிடையாது. அதை சீர்திருத்திட்டார்ல. 5 விகாரத்துல 1 கூட கிடையாது. அதுக்கப்புறம் மரியாதா புருஷோத்தம், ஈஸ்வரிய மரியாதை சொல்லி சொல்லி வளர்த்துறாரு. டெய்லி முரளியில மரியாதை தான். அது ஆழ் மனசுல சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் இறக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை சொல்லி தர்றதுக்கு ஆளே தேவையில்லை. நீங்க ஸ்வயம் மரியாதா புருஷோத்தமனா இருப்பீங்க. இதெல்லாம் 2 யுகத்துக்கு இது நடக்கும். யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. முரளியில வந்து எல்லா அட்வைஸும் 2 யுகத்துக்கு வேண்டிய அட்வைஸை இந்த ஒரே சங்கமத்துல முடிச்சிடுறாரு. அவர் சொல்ற பேச்சு கேட்டா போதும். இப்ப நம்ம 2500 வருஷம் சுகம் சாந்தியாக வாழலாம். இவங்களுக்கு இந்த ஆஸ்தி எப்படி கிடைச்சது? இது யாருக்குமே தெரியாத. சிவ பாபா தான் வந்து எல்லாத்தையுமே புரிய வைக்கிறது. ஸ்வயம் ஈஸ்வரன். அவருக்கு தான் ஞான கடல் என்று சொல்றோம். இந்த நேரம் இறைவனே நேரடியாக அவதரித்த இந்த உண்மையான ஞானத்தை நமக்கு அளிக்கின்றார். அப்புறம் இது மறைந்துவிடும்.
கிருஷ்ணா வந்து மகாபாரத போர் நடக்கும்போது கீதை உபதேசம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 36 வருஷம் ராஜ்யம் நடக்கும். பாண்டவர்கள் ராஜ்யம் பண்ணுவாங்க. கடைசியில அவங்களுக்கு வந்து இந்த கலியுகத்தோட என்ட்ரி அவங்களுக்கு தெரியும். கலியுகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். அதாவது ஒரு 4 கிணறு, நடுவுல ஒரு கிணறு. அந்த கிணறுல இருந்து 4 கிணறுக்கும் தண்ணி போச்சு. அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிற கிணறு வந்து வத்தி போயிடுது. மீதி 4 கிணறும் தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒரு டிராப் கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து முதல் அடையாளம். அவங்க வந்து கலியுகம் வருது அப்படின்னு பக்தியில சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு பேரண்ட்ஸ் 4 குழந்தைங்கள வளர்க்குறாங்க. 4 குழந்தைங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. கடைசியில பேரண்ட்ஸு கஷ்டப்படும்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. இன்னொரு அடையாளம் வந்து ஒரு ஊசியில யானை இருக்கு இல்லையா? யானையோட வால் நுழைய மாட்டேங்குது. ஆனா யானையே ஊசிக்குள்ள போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதர்கள் வந்து அந்த யானையோட வால் அளவுக்கு கூட புண்ணியம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா பாவம் யானை அளவுக்கு செய்றாங்க. அது கலியுகம். இதெல்லாம் வந்து அடையாளம் பார்த்ததுக்கப்புறம், இதெல்லாம் கதை தாங்க. இப்படிலாம் வரும் அப்படின்னு கலியுகத்துல இப்படிலாம் நடக்கும்னு காட்சி கிடைக்குது. அத வந்து பார்க்குறாங்க பாண்டவர்கள். அதனால அவங்க நேரா போய் கிருஷ்ணாட்ட கேட்குறாங்க. நீங்க வந்து அர்ஜுனன் தான் கேட்குறாரு. நீ அன்னைக்கு வந்து கீதை உபதேசம் பண்ணல. இப்ப என்னோட மனசுல ரொம்ப சஞ்சலமா இருக்கு. இப்ப கலியுகம் வரப்போகுதுன்றாங்க. சில அடையாளம்லாம் பார்த்தோம் நாங்க. அதனால தயவு செஞ்சு எனக்கு அந்த கீதை ஞானத்த திரும்பவும் சொல்லு அப்படின்னு அந்த அர்ஜுனன் கேட்குறாரு. அப்ப கிருஷ்ணர் என்ன தெரியுமா சொல்றாரு? 36 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கீதை 36 வருஷம் கழிச்சு அவங்க கேட்குறாங்க. திருப்பி சொல்லுன்னு. நான் மறந்துட்டேன். ம். யாராவது மறக்க முடியுமா? அதுவும் கிருஷ்ணா மறப்பாரா? விஷயம் என்ன புரியுதுல்ல? இப்ப நம்ம கேட்கறது எல்லாம் மறந்துருவோம். திரும்பவும் சிவபாபா வந்து ஞாபகப்படுத்துவாரு. நம்ம மறந்துருவோம். இதுதான் விஷயம். பாபா ஸ்வயம் ஈஸ்வர் கீதையின் ஞானத்தை தருகின்றார். பிறகு அது மறைந்துவிடும். அடுத்த 4 யுகத்துக்கு இந்த ஞானம்லாம் ஞாபகத்திலே இருக்காது. பிறகு பக்தி நடக்கும் துவாபர யுகத்துல இருந்து. அதனை ஞானம் என்று கூற முடியாது. ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி கிடைக்கின்றது. எப்பொழுது துர்கதியில் இருக்கின்றீர்களோ அப்பொழுது சத்கதி அளிக்கும் வள்ளல் ஞான கடல் வருகின்றார். சிவ தந்தை வந்துதான் ஞானத்துல ஸ்நானம் செய்ய வைக்கின்றார். அவங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து ஞான ஸ்நானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே ஞானத்துல ஸ்நானம் பண்றது இல்ல. இவங்க கங்கையில போய் மூழ்கி எழுந்து வரா மாதிரி அவங்க தண்ணியில முழுக்கி எடுத்துருவாங்க. உடனே ஞான ஸ்நானம்னு சொல்லிக்கிறாங்க. விஷயம் வேற. ஒரிஜினல் நாலேஜ்ல ஆத்மாவை பாபா ஸ்நானம் பண்றார். இதனால ஆத்மால இருக்கிற கரை நீக்கப்படுகின்றது. ஒரிஜினல் கீதை ஞானத்தினால ஆத்மால இருக்கிற கரை நீக்கப்படுகின்றது. அங்கதான் தண்ணியில தாங்க ஸ்நானம். கிறிஸ்டியன்ஸ்ல கூட தண்ணியில தான் முழுக்கி எழுந்தா அவங்க ஞான ஸ்நானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அர்த்தம் வேற. பாபா சொல்றாரு, இந்த சிறிய விஷயத்தையாவது தாரணை செய்யுங்களேன். முக்கியமான நல்ல நல்ல சித்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அது பெருசு பெருசா செய்யுங்க. கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்னதா வச்சுட்டான்னா புரியும். பெரிய பிரம்மாண்டமா செய்யுங்க. நல்ல முறையில் புரிந்து கொள்வதற்காக வார்த்தைகள் மிக நல்லதாக இருக்க வேண்டும். சித்திரங்களை உருவாக்குபவர் இதனை புத்தியில் வைக்க வேண்டும். வாருங்கள், பரமபிதா சிவ பரமாத்மாவின் அறிமுகத்தை தெரிந்து கொண்டு எதிர்கால 21 பிறவிகளுக்கு சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள் என்று யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் அழைப்பு விடுக்கலாம். சகோதர சகோதரிகளே, பரம்பிதா சிவ பரமாத்மா எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் சுய ராஜ்யத்தை எப்படி அடைவது என்று
புரிய வைக்கிறாரு. வாங்க, வந்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். இதுல நாம பயப்பட தேவையில்லை. ஹே பதீத பாவனரே, வாருங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். காமம் என்பது மகா எதிரியாகும். பாவனமான உலகத்திற்கு செல்ல வேண்டுமானால் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். யார் விகாரத்தின் மூலமாக பிறவி எடுக்கின்றார்களோ அவர்கள் பதிதமானவர்கள் என்று கூறப்படுகின்றனர். சத்தியுகம் திரேதாயுகத்துல விகாரங்கள் இருப்பது இல்லை. எனவேதான் அதனை நிர்விகாரி உலகம் என்று அழைக்கப்படுகின்றது. விகாரம் அங்கு இருப்பது கிடையாது. பிறகு அங்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று சிலர் கேள்வி கேட்கிறாங்க. நீங்கள் நிர்விகாரியாக ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, இந்த 5 பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க? கர்ணன் மொத்தம் 6 பேர் எப்படி பிறந்தாங்க? கௌரவர்கள் எப்படி பிறந்தாங்க? இந்த ராமர், பரதன், லக்ஷ்மண், சத்ருகனன் இவங்க எப்படி பிறந்தாங்க? அவங்க பிறப்பு எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மதுரை மீனாட்சி எப்படி பிறந்தாங்க? எங்கே குண்டத்துலேருந்து வந்தாங்கல்ல, இதெல்லாம் நம்புறோம் தானே? எல்லாமே நம்புறாங்க. யாருமே கேள்வியெல்லாம் கேட்கல. ஆனால் சத்தியுகத்துல எல்லாருமே வந்து கர்ப்ப மகல்லேருந்து பிறப்பாங்க. விகாரம் இல்லாம பர்த் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா மட்டும் ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க? நீங்கள் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளுக்கான பாவம் அழிந்துவிடும். மற்றபடி சத்தியுகத்துல குழந்தை எப்படி பிறக்கணும்னு அங்கேக்கான விதி இருக்கோ அப்படி பிறக்கும். ஆனா கண்டிப்பா விகாரத்தினால ஜென்மம் கிடையாது. இந்த உலகம் பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். அதனால அது கர்ப்ப மகல்னு சொல்றோம். இது கர்ப்ப ஜெயில் அப்படின்னு சொல்றோம். இதனை நல்ல முறையில் புத்தியில் புரிய வைத்து கொள்ளவும். பக்தியினுடைய பலனை பகவான் வந்துதான் தற்சமயம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். புராண பக்து யாரு பழைய பக்தர்களோ, நீண்ட கால பக்தி, அதாவது 63 பிறவியினுடைய பக்தர்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. சிவ தந்தைதான் அனைவருக்கும் சத்கதியை அளித்து ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக நம்மை ஆக்குகின்றார். இப்பொழுது பவித்திரமாக ஆகுங்கள் என என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதுதான் மகா மந்திரமாகும். பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைக்கும். நீங்கள் என்னை நினைவு செய்தால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். ஏணிப்படியில் புரிய வைக்கவும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை தெளிவுபடுத்தி எழுதவும். பிரம்மா மூலமாக சிவ தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். எப்பொழுது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததோ சத்தியுகத்துல, இப்ப அந்த டைம்ல மத்த ரிலிஜன் எதுவுமே கிடையாது. ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது. யார் பவித்திரமாக ஆகுகின்றார்களோ அவர்களே பவித்திரமான உலகத்திற்கு வருகின்றார்கள். எவ்வளவு சக்தி உங்களுக்குள் நிறைகின்றதோ அவ்வளவு முதலில் வருவீர்கள். அனைவரும் ஒரே நேரத்துல வர முடியாது. 33 கோடி தேவதைகளும் ஃபர்ஸ்ட் பர்த்ல வரமாட்டாங்க. 9 lakhs மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணரோட பர்த் எடுப்பாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்துல தேவி தேவதைகள் இருந்தாங்க. மிக குறைந்த அளவில் தான் இருப்பார்கள் சத்தியுகத்துல. பிறகுதான் அதிகமாகின்றனர். பிரஜைகள் கூட நிறைய இருப்பாங்க. பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. மிக நன்றாக புத்திசாலியாக இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் வந்து ஆஸ்தியை அடையுங்கள். அவரைத்தான் அழைத்தீர்கள்.
ஹே பிரபு, கடவுளே, தந்தையே என்று அவருடைய பெயரை நம்ம மறந்துட்டோம். ஜென்ரலா கடவுளேன்னு சொன்னோம். அவருடைய பெயர் காட் சிவா. ஈஸ்வரா பிரபு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ தூரத்து ரிலேஷன் மாதிரி ஆயிடுறாரு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. கடவுளே அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பான்னு சொல்லுங்க. அம்மை அப்பன்னு சொன்னோம்ல. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான், வீட்டில் அப்பா அம்மா இருந்தாலும் நேராக கோவிலுக்கு போறீங்கல்ல. அம்மை அப்பா அப்படின்னு சொல்றீங்க, அப்பான்னு சொல்றீங்க. அவர் ஆத்மாவுடைய அப்பா தானே. அதனால நீங்க சிவ தந்தைன்னு சொல்லும்போது க்ளோஸ் ஆகுறீங்க. கடவுளேன்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அவர் தந்தை, ஆஸ்தி அவரிடமிருந்து தான் கிடைக்கின்றது என்ற புரிதல் யாருக்குமே இல்லை. சிவ பாபா என்று சொல்லும் பொழுது ஆஸ்தியின் அப்பான்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன வேணும்? கொண்டு வந்தால்தான் தந்தை. அதனால கொண்டு வந்திருக்கிறாரு ஸ்வர்க்கத்தை ஆஸ்தியாக. அப்பான்னு சொன்னா ஆஸ்தி கண்டிப்பா கேரண்டிங்க. மேரா பாபான்னு யார் சொல்றாங்களோ அவங்க 33 தேவதைகளை ஒருத்தவங்க ஆயிடுவாங்க. கேரண்டி. இது சத்தியம். சிவ பரமாத்மாயே நமக என்று அவருக்கு சொல்கின்றார்கள். அவருடைய பெயரை கூறுங்கள். பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்படி எதுவுமே இருக்க முடியாத அவருடைய பெயர் சிவ். சிவாய நமக என்று மட்டும் கூறக்கூடாது. சிவ பரமாத்மாயே நமக என்று கூறுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் தெளிவுபடுத்தி புரிய வைக்கவும். சிவாய நமக என்று கூறுவதால் பாபா என்ற குரல் வருவது இல்லை. மனிதர்கள் அனைத்து பெயரையும் தனக்கு வைத்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும் தானே, மனிதர்களை ஒரு பொழுதும் பகவான் என்று சொல்ல முடியாத. பிரம்மா விஷ்ணு சங்கரையே நம்ம தேவதைன்னு தான் சொல்றோம். மும்மூர்த்திகளை படைச்சவர் தான் காட் சிவா. அவரைதான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். ஒரே ஒரு நிராகாரமான சிவ தந்தை தான் படைப்பவர் என்று சொல்கின்றோம். எப்படி லௌகீக தந்தை குழந்தைகளை படைக்கின்றார் அல்லவா, ஆஸ்தியையும் அளிக்கின்றார். அப்படி எல்லையற்ற தந்தையும் ஆஸ்தியை தருகின்றார். லௌகீக தந்தை அவங்க குழந்தைக்கு சொத்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க சம்பாதிக்கிறதுலாம் வாரிசுக்கு தான். அந்த மாதிரி சிவ பாபா என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. பாரதத்தை உலகத்திற்கு எஜமானனாக ஆக்குகின்றார். முழு உலகத்தையும் பதீத பாவன் ஒரே ஒரு காட் சிவா. அவரால் மட்டும்தான் உலகத்தை தூய்மைப்படுத்த முடியும். 5 தத்துவங்கள் சகிதமாக அனைத்து மனிதர்களையும் தூய்மையாக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இதனை யாராவது தெரிந்திருக்கின்றார்களா? நம்முடைய தர்ம ஸ்தாபகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட எப்படி இருப்பாங்க? இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்டியன் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாரு. புத்தர் புத்திசம் ஸ்தாபனை பண்றாரு. இப்ராஹிம் இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு. முகமது நபி இவங்கெல்லாம் தர்ம ஸ்தாபகர்கள். இவங்கெல்லாம் இப்போ ரீபர்த்ல தாங்க இருக்காங்க. தேவதைகள் பிரத்யட்சம் ஆவாங்கல்ல, அப்ப தர்ம ஸ்தாபகர்கள் பிரத்யட்சம் ஆவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கடவுள் அவரு மேல அப்படியே கை காமிக்கிறாங்களே, குருநானக்ல இருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும் மேல பாருங்க, அவர் தான் கடவுள், நாங்களாம் சன் ஆஃப் காட் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பிகேவா ஆயிருப்பாங்க. அந்த டைம்ல நடக்கும், எல்லாமே நடக்கும். இந்த உலகமே சுடுகாடா தாங்க இருக்கு. இப்ப அனைவரும் கணக்கு முடிக்கிற நேரம். அல்லாஹ் வருவாரு, சவக்குழியிலேருந்து அந்த அவங்கள எடுப்பாரு. அப்புறமா அவர் சீஃப் ஜஸ்டிஸ் மாறுவாரு. நீதி தேவனுக்கு முன்னாடி அவங்களுடைய விசாரணை கமிஷன் நடக்கும். அப்படிலாம் குரான்ல எழுதப்பட்டிருக்குல்ல. உலகமே சுடுகாடு தாங்க. வந்துட்டாரு அல்லாஹ். ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் ரோல் எடுக்கல. இப்ப தந்தை ஆசிரியர் சத்துகுருவா இருக்கிறாரு, பின்னாடி இருக்கிறாரு, திரும்ப போறாரு. திரும்புறதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிடணும். நாம தரம்ராஜ்புரியில தலை வணங்கி நிற்க கூடாது.
இது கடைசி நேரம். நம்ம எல்லாருடைய கர்ம கணக்கு செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய நேரம். சிவ பாபா வந்திருக்கிறாரு. அனைவரையும் இந்த எழுப்பிட்டார்ல. இது சவக்குழின்றது பாடி கான்ஷியஸ். சொல்றாங்களே கூட இருந்தே குழி பறிச்சிடுவாங்கன்னு. நம்ம தான் நம்ம பாடி கான்ஷியஸ்க்கு போயிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த சவக்குழியிலேருந்து கடவுள் அல்லாஹ் வந்து எழுப்புறாரு. நீ ஆத்மா, நீ உடல் இல்லைன்னு சொல்றாரு. கடைசி நேரத்துல தான் அந்த குதா அல்லாஹ் வராரு. காம சிதையிலிருந்து அவர் எழுப்புறாரு. அவர்தான் ஞான கடல் ஆவார். குழந்தைகள் எரிந்து சாம்பலாக ஆகிவிட்டார்கள் மனசால. அதாவது காம சிதையில் அமர்ந்து கருப்பாயிட்டாங்க. ஃப்ளாலஸ் டைமண்ட் எங்க இருக்கு? நிலக்கரி எங்க இருக்கு? எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இரும்பு யுகம் ஆகிவிட்டது. பிறகு எப்படி வெண்மை ஆவது? நிலக்கரி எப்படி வைரமா ஆகும்? முடியுமா? சாத்தியம் இருக்கா? இருக்கு. ஏன்னா ரெண்டுமே கார்பன் தான். சாத்தியம் எப்படி வரும்? அதிகமான ப்ரெஷர் பிளஸ் அக்னி உள்ள போச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகும்? மாறும். அது டைமண்டா மாறும். கடவுள் நம்மள அப்படிதான் மாத்துறாரு. ப்ரெஷர் வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தோட கணக்குனால ப்ரெஷர். நாலாப்புறமும் எல்லாம் பிளாக் பாலோட வந்து நிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ப்ரெஷர். அந்த நேரத்துல தான் நம்ம கடவுளை நினைக்க முடியும். எல்லாரும் ஒயிட் பாலோட நின்னா நீங்க ஏன் கடவுள் நினைக்க போறீங்க? அதனால நிறைய ப்ரெஷர் வரும் மனிதர்கள் மூலமா, சூழ்நிலைகள் மூலமா. அதுக்கப்புறம் யோக அக்னி. இது ரெண்டும் சேரும் பொழுது நாம எப்படி இருப்போம்? வைரமா மாறிடுவோம். நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நாம வைரமாக போறோம். யோகம் என்ற வார்த்தையை கேட்டாலே மனுஷங்க பயந்துடுறாங்க. சில பேர் குழப்பமா ஆயிடுறது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் அந்துமதி சோகதி. எப்பவுமே பாபா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொல்லிக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா? ஆனா நம்ம கடைசியில பாபா நினைவுல ஆத்மா கிளம்பிடுச்சுன்னா போதும். அதான் மெயின் சப்ஜெக்ட். அதான் ஃபைனல் மார்க் அதுல தான் இருக்கு. அந்துமதி சோகதி. கடைசி செகண்ட் சிவ நினைவுல ஆத்மா உடம்புல இருந்து வரணும். எவ்வளவு சகஜமா சிவபாபா புரிய வைக்கிறாரு. வாழ்க்கை தத்துவம் இது. அப்படி சொன்னா கூட ஏன் புத்தியில உட்கார மாட்டேங்குது? தேக அபிமானம் நிறைய இருக்கோ, அதனாலதான் புத்தியில உட்காரதில்லை போல. பாபா நல்ல யுக்தியா தான் சொல்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யாரை நீங்கள் நினைவு செய்தீர்களோ 2 யுகமா அவர்தான். அவர் வந்து என்ன செய்தாரு? பாரதத்தை சொர்க்கமாக்கி இருக்கிறாரு. எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை நீங்க பல பிறவிகளை அடைஞ்சீங்க எல்லைக்குட்பட்ட தந்தையின் மூலமாக. ஆனா இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை அடையவும் சத்தியுகம் திரேதாயுகத்துல தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்தார்கள். சூரிய வம்சம், பிறகு சந்திர வம்சம். புரியுதுங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அனுபவிச்சவங்க ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸோட யுகம் யுகமா ஒன்று சூரிய வம்சம் இருக்கும் பொழுது அவங்கள என்னன்னு சொல்றோம்? தேவதைகள். சந்திர வம்சம் க்ஷத்ரியர்கள். அவர்களே துவாபரகம் வரும் பொழுது வைஷ்ய வம்சம். கலியுகத்துல சூத்ர வம்சம். இப்ப கடவுளால அந்த அதாவது யாரு தேவதையா இருந்தாங்களோ அவங்க இப்ப சூத்ர வம்சத்துல இருக்கிறாங்க. பாபா வந்து அவங்கள தேர்ந்தெடுத்து பிராமணர்களா மாத்துறாரு. 5வது வருணம் பிராமண வருணம். இதுலதான் சீர்திருத்துறாரு. ஒன்னத்துக்கும் புரோஜனம் இல்லாத நிலக்கரி மாதிரி மாறினவங்கள மதிப்பு மிக்க வைரமா மாத்துறாரு. அது இறைவன் செயல். இதுதான் இப்ப மீண்டும் தேவதைகளா மாத்துறாரு. இந்த 5 வருணங்களை ஒவ்வொரு தெய்வ ஆத்மாவும் கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது விதி. பண்ணிதான் ஆகணும். இந்த வார்த்தைகளை தெளிவாக எழுதும் பொழுது அவர்களே மறுபிறவி எடுத்து வருணங்களில் வருகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். வருண ரகசியம் இது.
பாபா அனைவருக்கும் புரிய வைக்கின்றார். நீங்கள் எதிரில் அமர்ந்து கேட்கின்றீர்கள், எனவே மகிழ்ச்சியாக உள்ளீர்கள். தேவ ரகசியம், சிவ ரகசியம், தில்லை ரகசியம், வருண ரகசியம், 4 ரகசியங்களை காட் சிவா அவரே நேரடியாக வந்து புரிய வைக்கிறாரு. சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா சேவையே பண்ண மாட்டாங்க. சேவை செஞ்சாதானே பேர்லாம் கிடைக்கும். பாபாவினுடைய குழந்தைகள் எவ்வளோ புத்திசாலியா இருக்கிறாங்க, அனைத்து காரியங்களையும் செய்கின்றார்கள் என்று கூறுவார்கள். நல்ல சேவை பண்ணுங்க, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குங்க. அனைவருக்கும் சொர்க்க ராஜ்யத்திற்கான ஆஸ்தியையும் இந்த பொக்கிஷத்தையும் கடவுள் தராரு. இந்த படங்கள்லாம் குருடர்களுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி அருமையான படங்கள். அதை வச்சு சேவை பண்ணுங்க. இதுல மந்திரத்திற்கான விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. பவித்ரதா தான், தூய்மை தான் முக்கியமான சப்ஜெக்ட் நம்மளுக்கு. இது கடைசி பிறவி. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவசியம் மினிமம் வந்து ஒரு பாஸ்போர்ட். அதுதான் தூய்மை. தூய்மையா இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். விநாசம் எதிரிலேயே இருக்கின்றத. அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். பாவனம் ஆகுவதற்காக சன்னியாசிகள் வீடு வாசலையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போறாங்கல்ல. புத்தர்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நாட்டோட இளவரசன் வீடு வாசல் குழந்தை மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனார்ல. ஏன்? விநாசம் கண்ணு முன்னாடியே இருக்கு. எனவே என்னை நினைவு செய்யுங்கள். உங்களை காட்டுக்கெல்லாம் போங்கன்னு சொல்லல கடவுள். வீட்லயே இருங்க. வீட்டுல இருந்து பாபாவை நினைங்க போதும். உங்களுடைய படகு அக்கறை சேர்ந்து விடும். எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து இறை நினைவில் இருங்க. ஒயிட் ட்ரெஸ் கூட மாற்ற வேணாம், கலர் ட்ரெஸ்லயே இருங்க. மனசு வெள்ளையா இருக்கட்டும். அதான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. உள்ள தூய்மை தான் வேணும். இறைவன் வந்து உங்க மனசுல விற்று இருக்க வேண்டும் அப்படின்னா உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். விநாசத்திற்கு முன்னால் தன்னுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது கடைசி கணக்கு வழக்கு சரிபார்க்கும் நேரம். எனவே அவசியம் பாவனமாக வேண்டும். 2வது பாயிண்ட். தேகதாரிகளிடமிருந்து மோகத்தை அகற்றி மோகத்தை வென்றவராக ஆகுங்கள். தேக அபிமானம் என்ற முதல் எதிரியின் மீது வெற்றி அடையவும், மற்ற தொடர்பிலிருந்து விடுபட்டு ஒரு சிவ தந்தையிடம் பாபாவிடம் புத்தியினை இணைக்கவும். வரதானம். நினைவு என்ற மந்திரத்தின் மூலம் எண்ணம் மற்றும் கர்மத்தில் அழிவற்ற வெற்றியை சித்தியை அடையக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆகுக. குழந்தைகளாகிய நீங்கள் சர்வ சக்தி வாய்ந்த அரசாங்கத்தின் தூதுவர்கள் ஆவீர்கள். ஆகையினால் எவருடனும் ஆலோசனை செய்வதில் தன்னுடைய மனதை அமைதியை இழக்க செய்யக்கூடாது. நினைவு என்ற மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு ஒருவர் வார்த்தைகளாலோ அல்லது வேறு எந்த வழியினாலேயோ வசப்படவில்லை என்றால் மந்திரம் தந்திரம் அந்த மாதிரி போயிடுறாங்க. உங்களிடம் ஆன்மீக திருஷ்டி நிறைந்த கண்கள் மற்றும் மன்மனாபவ என்ற மந்திரம் உள்ளது. இதன் மூலம் தன்னுடைய எண்ணங்களை சித்தி பெற செய்து சித்தி சொரூபம் ஆக முடியும்.
நம்ம அந்த மந்திர தந்திரத்துக்குலாம் போகணும்னு அவசியம் இல்ல. இந்த ஆன்மீக சக்தியினால, மன்மனாபவ அப்படின்ற மந்திரத்தினால, நாம வந்து சுப பாவனை வைக்கிறதுனால, எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ கூட நம்மளால திருத்த முடியும். இப்ப பாபா நம்ம மேல வச்ச சுப பாவனையினால, நம்மளை தேவதையா மாத்துறார்ல. அதுபோல மத்தவங்கள நம்மளால மாத்த முடியும். ஆனா, அதுக்காக இந்த ரித்தி சித்திக்குலாம் போக வேணாம். இது எண்ணங்களால சித்தி பிராப்தம் செய்ய முடியும். ஸ்லோகன் சொல்றாரு. ஆக்ஷன் கான்ஷியஸ். செயலை பற்றிய உணர்வு. உடன் இருப்பதற்கு அதாவது நம்ம நம்ம செய்யும் பொழுது அந்த செயல்ல மூழ்கி போயிடாம இருப்பதற்கு பதிலாக, ஆக்ஷன் கான்ஷியஸ்ல போயிடுறதுக்கு பதிலா, சோல் கான்ஷியஸ் ஆத்ம உணர்வில இருங்க. செயல் பண்ணுங்க. ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு அந்த செயல் பண்ணுங்க. நல்லது. ஓம் சாந்தி.